வபரகாத்துஹு. பராஆ என்ற ஒரு சிறுமியின் வாழ்வில் நிகழ்ந்த உண்மை சம்பவம் இது. பராஆ என்ற சிறுமி எகிப்தைச் சேர்ந்த 10 வயது சிறுமி ஆவார். இவர் ஒரு சிறிய மகிழ்ச்சியான மார்க்க பற்று நிறைந்த குடும்பத்தைச் சேர்ந்தவர். அவரது பெற்றோர் இருவரும் மருத்துவர்கள். ஆனால் நல்ல வாய்ப்புகளுக்காக சவுதி அரேபியாவுக்கு சென்றுள்ளார்கள். பராஆ மிகவும் இனிமையான மற்றும் புத்திசாலியான இளம்பெண். இந்த இளம்பெண் இளம் வயதிலேயே முழு குர்ஆனையும் அதன் முறையான விதிகளுடன் மனப்பாடம் செய்வதில் வெற்றி பெற்றார். துரதிர்ஷ்டவசமாக இந்த இளம்பெண்ணின் வாழ்க்கை போக்கை மாற்றி அமைக்கும் வழியில் சோகம் இருந்தது. ஒரு நாள் அவரது தாயார் மிகவும் வலியை உணர்ந்தார். சில மருத்துவ பரிசோதனைகளுக்கு பிறகு அவருக்கு ஒரு கொடிய புற்றுநோய் இருப்பது கண்டறியப்பட்டது. பின்னர் அவளுடைய தாய் தன் இளம்பெண்ணின் எதிர்காலத்தை பற்றியும் பேரழிவு தரும் செய்தியை பராஆவிடம் எப்படி சொல்வது என்றும் யோசிக்க ஆரம்பித்தாள். ஒரு நாள் அவள் அம்மா இல்லாமல் எப்படி எழுந்திருப்பாள்? அதன் பிறகுதான் தாய் தன் மகளுக்கு சொல்ல முடிவு செய்தார். அவர் இவ்வாறு அழகாக சொன்னார்: அம்மா விரைவில் சொர்க்கத்திற்கு செல்வார், உங்களுக்கு முன்னால் என் அன்பான இதயமே என்று தன்னுடைய அந்த இளம் பெண்ணிடம் சொன்னார். தன்னை பாதுகாக்கும் மற்றும் இந்த வாழ்க்கையில் அவளை பாதுகாப்பாக வைத்திருக்கும் புனித குர்ஆனை தினமும் ஓதுவதை தொடர வேண்டும் என்று அவள் வலியுறுத்தினாள். இந்த நேரத்தில் பராஆவால் முன்னால் என்ன இருக்கிறது என்பதை முழுமையாக புரிந்து கொள்ள முடியவில்லை. விரைவில் அவள் தாயின் உடல்நிலை மோசமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட போது விஷயத்தின் தீவிரத்தை அவள் அடையாளம் காண ஆரம்பித்தாள். பின்னர் பராஆ தினமும் பள்ளி முடிந்து மருத்துவமனைக்கு சென்று தனது தாயை பார்க்க தொடங்கினார். பின் மதியம் வரை தனது தாயின் படுக்கைக்கு அருகில் புனித குர்ஆனை ஓதத் தொடங்கினார். அந்த சிறுமியினுடைய அப்பா வேலையிலிருந்து வந்து அந்த சிறுமியை அழைத்து செல்லும் வரை அவர் அதை செய்கிறார். ஒரு நாள் காலை மருத்துவமனையிலிருந்து வீட்டிற்கு தொலைபேசி அழைப்பு வருகிறது. பராஆவின் தந்தையை உடனடியாக மருத்துவமனைக்கு வரும்படி கேட்டுக்கொண்டார். மனைவியின் உடல்நிலை மோசமாகி அவர் மரணத்தை நெருங்கினார். தந்தை உடனடியாக தனது மகள் பராஆவை அழைத்துக் கொண்டு மருத்துவமனைக்கு சென்றார். ஆனால் அவர் தனது தாயுடன் என்ன நடக்கிறது என்பதை மகளுக்கு தெரிவிக்கவில்லை. அவர்கள் மருத்துவமனைக்கு வந்ததும் தன் மகளுக்கு என்ன நடக்கப் போகிறது என்று அதிர்ச்சி அடையாமல் இருக்க தன் மகளை காரில் விட்டுவிட வேண்டும் என்று மனதிற்குள் நினைத்தான். எனவே அவர் தனது தாயின் நிலைமையை பற்றி மேலும் அறியும் வரை தனது மகளை காரில் இருக்க சொன்னார். மேலும் சில நிமிடங்களில் திரும்பி வருவேன் என்று அவர் உறுதியளித்தார். அவர் காரை விட்டு வெளியேறினார். அவரது கண்கள் கண்ணீரால் நிறைந்தன. அவரது மனைவியின் தலைவிதியின் கொடூரமான செய்தியால் திகைத்தார். அவர் தனது காரில் இருந்து விலகிச் சென்று கொண்டிருந்த போது பராஆ அவர் கடப்பதை பார்த்து கொண்டிருந்தார். அப்பொழுதுதான் மற்றொரு சோகம் ஏற்பட்டது. அவர் வந்த பஸ்ஸில் மோதி உடனடியாக இறந்தார். அவள் வெறித்தனமாக தன் காரில் இருந்து வெளியே ஓடி வந்து தன் தந்தையின் சடலத்தின் மீது விழுந்தார். பராஆவின் சோக நிகழ்வுகள் இத்துடன் முடிவடையவில்லை. மருத்துவமனையில் உயிருக்கு போராடி கொண்டிருந்த பராஆவின் நோய்வாய்ப்பட்ட தாயிடம் அவரை பார்க்க வரும் வழியில் கணவர் இறந்ததை மருத்துவமனை ஊழியர்கள் சொல்லவில்லை. 5 நாட்களுக்கு பிறகு பராஆவின் தாய் புற்றுநோயுடன் போரிட்டு இறந்து விட்டார். குடும்ப உறுப்பினர்களோ உறவினர்களோ இல்லாமல் சவுதி அரேபியாவில் பராஆவை தனியாக விட்டு விட்டார். ஒரே வாரத்தில் தாயையும் தந்தையும் இழந்தார். பராஆ கதையின் சோகத்தால் மனம் கவர்ந்த சில நண்பர்களும் நல்லவர்களும் எகிப்தில் உள்ள தனது தாத்தா குடும்பத்திற்கு திரும்புவதற்கு அவருக்கு உதவ முயன்றனர். பராஆவை வீட்டிற்கு அனுப்புவதற்கான ஏற்பாடுகள் நடந்து கொண்டிருந்த போது இன்னொரு சோகம் அவளை தேடி வந்தது. ஆனால் இந்த முறை அவளே இலக்கு. அவள் திடீரென வலியை அனுபவித்தாள். சில மருத்துவ பரிசோதனைகளுக்கு பிறகு அவளுக்கு அதே வகையான புற்றுநோய் இருப்பது கண்டறியப்பட்டது. அது அவளுடைய தாயை கொன்றது. இந்த நேரத்தில் பராஆவுக்கு புற்றுநோய் இருப்பதை கூறிய போது அவள் சிரித்துக் கொண்டே சொன்னாள், எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கே. கடைசியாக நான் என் பாப்பாவையும் மமாவையும் விரைவில் பார்க்கிறேன். இந்த இளம் குழந்தை மரணத்தை வரவேற்பது
மற்றும் அவள் மீது வந்த கடவுளின் ஆணையை ஏற்றுக்கொள்வது அசாதாரணமானது. பராஆவின் சோக கதை சவுதி அரேபியாவில் அறியப்பட்டது. பின்னர் ஒரு சவுதி மனிதர், ஒரு நல்ல சமாரியன், பராஆவை மருத்துவ சிகிச்சைக்காக லண்டனுக்கு அனுப்ப முடிவு செய்தார். பராஆ லண்டனில் உள்ள மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றுக் கொண்டிருந்த போது அல் ஹபீஸ் டிவி என்ற எகிப்திய தொலைக்காட்சி நிலையத்திற்கு பேட்டி அளித்தார். குர்ஆன் ஓதுவதற்கு அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு சிறப்பு நிகழ்ச்சிக்காக ஒளிபரப்பப்பட்ட புனித குர்ஆனின் வசனங்களை ஓதும்படி அவள் கேட்கப்பட்டாள். அவரது குரலின் ஓசை இனிமையானதாகவும் கேட்போரை ஈர்க்கக்கூடியதாகவும் இருந்தது மற்றும் நிகழ்ச்சி தொகுப்பாளருக்கு கண்ணீரை வரவழைத்தது. அந்த சிறுமி ஓதும் அழகினை கேட்கும் எவருக்கும் அது கண்ணீரை வரவழைக்கும் என்று நான் நம்புகிறேன். புற்றுநோய் பராஆவின் உடல்நிலையை பாதித்துள்ளது. மேலும் அவர் மருத்துவமனையில் மிகவும் வேதனையையும் துன்பத்தையும் அனுபவித்தார். அவள் அவ்வப்போது காட்புள்ளிகளுக்குள் சென்று கொண்டிருந்தாள். இந்த கடினமான காலங்களில் மற்றொரு தொலைக்காட்சி அவளை மருத்துவமனையில் நேர்காணல் செய்து தாய் மற்றும் அனாதைகளை பற்றி ஒரு பாடலை பாடச் சொன்னது. அவள் பாடிக்கொண்டே அரபு நாடுகளில் மில்லியன் கணக்கானவர்களை அள வைத்தாள். அந்த பாடலின் கருத்துகளாக தன்னுடைய தந்தையை பற்றி அவள் பாடியிருந்தாள். காரணம், தந்தையின் இழப்பை அவள் கண்முன்னே கண்டாள் அல்லவா. நாட்கள் கடந்து விட்டன. அவள் புற்றுநோயின் கருணையில் தொடர்ந்து வாழ்கிறாள். அது இப்போது அவளது கால்களிலும் பரவியது. அவளுடைய புற்றுநோயின் பரவலை கட்டுப்படுத்தும் முயற்சியில் மருத்துவர்கள் அதை வெட்ட முடிவு செய்தனர். இந்த கடினமான காலங்களில் அவள் அவ்வப்போது காட்புள்ளிக்குள் சென்று கொண்டிருந்தாள். ஆனால் அவள் விழித்திருக்கும் போது அவள் ஆவியை உயிர்ப்பிக்க குர்ஆனை ஓதத் தொடங்குகிறாள். நாட்கள் கடந்து விட்டன. புற்றுநோய் அவரது மூளைக்கு பரவியது மற்றும் புற்றுநோய் செல்களை அகற்ற மூளை அறுவை சிகிச்சை செய்ய மருத்துவர்கள் முடிவு செய்தனர். மிகுந்த சோகத்துடனும் சிறுமி பராஆ இறந்து விட்டார். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். நாம் அல்லாஹ்வுக்கே உரியவர்கள், அவனிடமே திரும்புவோம். அல் குர்ஆன்.